அவர் என்ன சொல்றாரோ, விசேஷமாய் காத்திருக்கிற உள்ளமே, மகிமைக்காய் எதிர்பார்த்திருக்கிற உள்ளமே, கர்த்தர் என்னென்ன என்கிட்ட சொல்றாரோ அதை செய்யறதுல நான் தாமதிக்க கூடாது, இமிடியேட்டா செஞ்சுட்டே இருக்கணும். அந்த காலம் அவர் வேளையில் அவர் செய்வார். அதுவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தை கேட்டதுமே மரியாள் போய் அந்த வேலைக்காரங்கள்ட்ட சொல்லுகிற வார்த்தை தான், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, 5வது வசனம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. ஆமென். இப்போ இந்த வேலைக்காரங்க என்ன செஞ்சிட்டு இருந்திருப்பாங்கன்னா, திராட்சரசம் இப்போ குறைய போகுது, அடுத்து என்ன பண்ணலாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது மரியாள் போய் சொல்றாங்க, அவர் டைம் உண்டு, நீங்க அதுவரை என்ன பண்ணுங்க, எதுவும் செய்யாத, அவர்கிட்ட போய் நில்ல ஃபர்ஸ்ட். ஆமென். காலம் வரும் வரையிலும் அமர்ந்து இருக்க பாருங்கள். அமர்ந்துரு, வெயிட் பண்ணு. அவரும் பக்கத்தில் வச்சுட்டு நீ எதுவும் செஞ்சுட்டு இருக்காத. போவாஸ் ரூத்தை வீட்டுக்கு அனுப்பும்போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் அனுப்புறார். இந்த வார்த்தையே ரூத்து நகோமிட்ட வந்து சொன்னதுமே நகோமி சொல்ற வார்த்தை, பொறுத்துரு, வெயிட் பண்ணிரு, நீ இந்த டைம்ல வேற எதுவுமே செய்யாத, அவருடைய வேலைக்காக, அவருடைய கிரியைக்காக நீ காத்துரு, வேற எந்த சொல்யூஷனையும் நீ பார்க்காத. ஆமென். வேற எந்த வாசலும் நமக்கு வேண்டாம், வேற யார்கிட்ட கை கொண்டு நீட்ட வேண்டாம், தலையை கொண்டு காட்ட வேண்டாம், சொல்லிட்டார்ல, வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சொன்னவர் ஏமாற்றுகிறவர் அல்ல, அவர் சொன்னா செய்வார், செய்வேன் சொன்னா செய்வார். எனக்கு வசனத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த வேலைக்காரங்க இமிடியேட்டா போய் உட்கார்ந்துட்டாங்க. எவ்வளவு தூரம் அப்பா பிரசரத்தில் ஒரு காரியத்துக்காய் அமர்ந்து நான் இடம் கொடுக்கிறேன்னா, அவ்வளவு சீக்கிரத்தில் எனக்காய் கர்த்தர் காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம பிரச்சனை என்னன்னா, உட்காரவும் செய்வோம், அப்பப்போ எழுப்போம். யாராவது சொல்லுவாங்க, இங்க ஒன்று போய் பாருங்க, எங்க அப்படி போனவங்க பாதி பேரை காணவும் இல்லை. அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டாரா, உனக்கு ஒரு டைம் இருக்கு, உன் மேல வார்த்தை இருக்கு, நான் மகிமை வெளிப்படுத்த சொல்லி உட்கார வச்சுட்டார்னா, ஆமாம், நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? காண்பிக்காம நான் எழும்ப மாட்டேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு காண்பிக்காம நான் எழும்ப மாட்டேன் ஆண்டவரே. நோவா உட்கார்ந்த நீங்க திறக்காம நான் திறக்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பேழைக்குள்ள போட்டு அடைச்சி நோவா உட்கார்றாரு. எதை திறந்த? டோரை திறந்தாரா, ஜன்னலை திறந்தாரா? ஜன்னலை திறந்த, டோரை திறக்கல. நோவாக்கு தெரியும், அடைச்சவர் திறப்பார், அடைச்சவர் திறக்கிறவர். அவர் எப்ப திறந்தார் தெரியுமா? பேழை தரையில் நிற்கும் போது அல்ல, பேழை மேல நிக்க, உன்னை நிக்க வச்சு திறக்க வைப்பார் என் ஆண்டவர். அதுவரை வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வெயிட் பண்ணுங்க. அவர் வேலை. மரியாள் உடனே போய் சொல்றார். ஏன் வேலை வரும்போது போய் சொல்ல வேண்டியது, போங்க அவர்கிட்ட போங்க. அவர் சொல்லி அடுத்த செகண்ட் போய் நில்லுங்க, அவர் பாதத்தில் உட்காரு, இந்த மாதத்தில் உட்கார்ந்துரு, நீ வேற சொல்யூஷனை தேடாத, வேற சொல்லி அவரை மட்டும் பார்த்துட்டே இரு. நீ அவரை பார்க்க பார்க்க அப்படி முகத்தின் ஒளி உன் மேல பிரகாசமாய் வந்து கொண்டே. அமர்ந்திருக்கிறது மட்டுமல்ல, அதிகாரத்தை கொடுங்கள். இதுவரை இயேசு இந்த வீட்டில் எந்த பொசிஷன்ல தான் இருக்கிறார்னா, அழைக்கப்பட்ட பொசிஷன்ல. ஆனா மகிமை வெளிப்படணும்னா அழைக்கப்பட்ட பொசிஷன்ல இருந்து அதிகாரம் என்கிற பொசிஷன்ல வரணும். விருந்தாளி என்கிற பொசிஷன்ல இருந்து உரிமையாளர்ங்கிற பொசிஷன்ல வரணும். ஹல்லேலூயா. அவருக்கு இடம் கொடுக்கணும். அதாவது அவர் என்ன செய்யறாரோ அதை நான் தடுக்க கூடாது. அவர் என்ன செய்யறாரோ அதை நான் தடுக்க கூடாது. சிலர் நம்மளை விட்டு பறிப்பார் அல்லது பிரிப்பார், தடுக்க கூடாது. நம்மளை சில நேரத்தில் தனியாக உட்கார வைப்பார், நான் அதை தடுக்க கூடாது. சில நேரத்தில் திடீர்னு நம்மளை உடைப்பார், நான் அதை தடுக்க கூடாது. அவருக்கு அதிகாரம் கொடுங்க, அவருக்கு அதிகாரம் கொடுங்க. ஹல்லேலூயா. விளங்கும் வேளை வரும்போது கர்த்தர் தமது மகிமை விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, விளங்க பண்ணின விதம், the way he revealed his glory. விளங்குகிற வேலை ஒன்று இருக்கு, ரெண்டாவது விளங்க பண்ணுகிற விதம்னு ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா. அதான் நான் நேற்றுக்கு முன்னேரத்தில் சொன்னேன், நாம நினைச்சது போல நடந்துச்சுன்னா அது மகிமை கிடையாது, அவன் நினைக்கிறது போல நடந்தாதான் அது மகிமை.
ஹல்லேலூயா. இப்ப வேலைக்காரங்கள்ட்ட மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி போய் செய்யுங்கள்னு. இப்ப வேலைக்காரங்க போய் நிக்கிறாங்க. என் கேள்வி, இந்த வேலைக்காரங்களுக்கு திராட்சை ரசம் எப்படி உருவாக்கணும்னு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு ப்ரொசீஜர் நல்லாவே, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த திராட்சை ரசத்தை யார் தான் உண்டாக்கினது? இவங்க தான் உண்டாக்குனாங்க. ஆமா. அப்போ இவங்களுக்கு இந்த திராட்சை ரசம் எப்படி உருவாக்கணும், என்ன செஞ்சா வரும், இந்த ருசி நிறைந்த திராட்சை ரசத்துக்கு என்னென்ன ஆட் பண்ண, இது எல்லாமே நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. இதுக்கு உலகத்துக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் அல்லது ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்படி நடந்தாதான் இந்த காரியத்தில் சக்சஸ் ஆக முடியும். இந்த காலத்துக்குள்ள ஆமா இந்த காரியம் குடும்பத்தில் நடந்தாதான் உண்டு, இல்லைன்னா இது நடக்க வாய்ப்பில்லை. இது உலக ஃபார்முலா. ஆனா ஒன்னு சொல்றேன், மகிமை வெளிப்பட இந்த உலக ஃபார்முலா அப்ளை ஆகாது. இதுக்கு பரலோகத்தில் ஒரு ஃபார்முலா இருக்கு, அதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இங்க என்ன எசன்ஸ் ஆட் பண்ணாரு தெரியல. தன் பாத்திரத்தை கொண்டு வான்றாரு, தண்ணீரை நிரப்புன்றாரு, கொண்டு போய் பரிமாறுன்றாரு. இதுக்குள்ள என்ன நடந்தது? இது அவருடைய ரகசிய செயல். ஹல்லேலூயா. மகிமை வெளிப்படும் போது செயல்படுறது தெரியாது, முடிவு தான் தெரியும். செயல்படுறத வச்சு முடிவை தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. செயல்படும் போது ஒண்ணுமே புரியாது. பாத்திரத்தை எடுக்க சொல்றாரு, தண்ணீரை ஊட்ட சொல்றாரு, பரிமாற சொல்றாரு. இதுல என்ன இருக்கு? ஆமா, இப்படி செஞ்சா எனக்கு அடிதான் உளுமே தவிர ஊர்ல இருந்து எவனும் விரும்பியெல்லாம் வாங்க மாட்டான். போற இடத்துல எவன் என்ன அடிப்பான், இப்படிதான் பந்தி விசாரிப்பாக எடுத்துட்டு போயிருப்பான் வேலைக்காரன். ஏன்னா ஊத்துனது அவனுக்கு தான் தெரியும், அவர் என்ன பண்றான்னு தெரியல. ஆனா முடிவு டேஸ்ட் பண்றவன் சொல்றான், ஏ முந்தின ரசத்தை விட இந்த பிந்தின ரசம். ஹல்லேலூயா. அவருடைய செயல் நமக்கு புரியாதுங்க. அதுதான் பிரசங்கி 11வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் அவருடைய கிரியை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லப்படுகிறது வாசியுங்கள். ஆமா, பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும். எத்தனை பேருக்கு இது தெரியும்? வயிற்றுக்குள்ள பிள்ளைக்கு கை உருவாகிறது, கால் உருவாகிறதுலாம் நான் இருந்து பார்த்துருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். எப்போ உருவாச்சு நமக்கு தெரியுமா? எப்படி உருவாச்சு தெரியுமா? அதுல இந்த கடைசி ஃபிங்கர் எப்போ வந்துச்சு தெரியுமா? இது எதுவுமே நமக்கு தெரியாது. இதே போலதான் எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ. ஆனா உருவானது எப்போ தெரியும்? லட்டோட வெளியில் நிற்போம் தெரியுமா? உள்ள ஒரு ஆள் கத்திட்டு கிடக்கும், வெளியில புருஷன் லட்டோட நிற்பாரு. ஆமா, லட்டோட நிற்கும் போது அப்படி வெளியில கொண்டு வர, இந்த பிள்ளைக்கு அப்பா யாரு, இந்த பிள்ளைக்கு குடும்பத்தார் யார், இதான் உங்க பிள்ளை. அப்போ எல்லாம் தெரியும். அப்ப அறகுறையா இல்ல, முழுமையா ரெடி பண்ணி கையில தருவா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? செயல் தெரியல, முடிவு தெரியுது. மகிமை நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி யாராவது இனி உங்களை கூப்பிட்டு, ஹே உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா என் கூட வெயிட் பண்ண முடியுறேன்னு சொல்லுங்க. ஆமே, அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. என்ன ஒண்ணுமே நடக்கல, என் கூட முடிவு வர முடிஞ்சா வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா போங்க, நான் அவன் முடிஞ்ச உடனே காட்டுறேன். ஹல்லேலூயா. ஆனா அவர் விளங்க பண்ணுகிற இந்த கிரியையில் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் உண்டு. அதுதான் இந்த வேலைக்காரங்கள்ட்ட மரியாள் சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யறதுல உண்மையா இருக்கு அப்படின்றார். ஆமென். இதுக்கு முன்னாடி ஒரு திராட்சரசம் உண்டாக்கப்பட்டது அல்லவா? அது யார் சொல்லி செய்தது? மனுஷன் சொல்லி செஞ்சது. இப்ப மகிமை வெளிப்படுறதுக்கு யார் வாய்ஸ் என் லைஃப்ல உயரணும்? ஆமென். அதாவது உலகத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறத நிறுத்திட்டு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கறதில்லைங்க. மகிமை விளங்குகிற வாழ்க்கை அதுதான். அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பது என்பது வெறும் கேட்பது மட்டுமல்ல, கீழ்ப்படிவது.
கேட்கிறது வேற, செவி கொடுக்கிறது வேற. ஆமென். மலையிலே பேதுரு, யோவானை, யாக்கோபை கூட்டிட்டு மறுரூபமாகி நிற்கும் போது பேதுருக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே இங்கே இருப்பது நல்லது, எனக்கு உமக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், இப்படி அந்த மகிமையை அப்படியே தங்க வைக்கலாம் அப்படின்னு ஏக்கத்தோட பேசிட்டு இருக்கும்போது அவன் பேசுகையில் ஒரு ஒளி உதித்து அவன் காது கேட்க ஒரு சத்தம் தொனிக்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். பேதுரு கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது யார் மட்டும் நின்னாங்க? இயேசு மட்டும் நிற்கிறார். பேதுருடைய ஆசை என்ன? இந்த மகிமை தங்கணும், இந்த மகிமை அப்படியே இருக்கணும், இந்த மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமாம், பிதா என்ன சொல்றா? இந்த மகிமை தங்கணும்னா, இந்த மகிமை வெளிப்படணும்னா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவுக்கு செவி கொடுத்துருஇல்லை. அவர் என்ன சொல்றாரோ, விசேஷமாய் காத்திருக்கிற உள்ளமே, மகிமைக்காய் எதிர்பார்த்திருக்கிற உள்ளமே, கர்த்தர் என்னென்ன என்கிட்ட சொல்றாரோ அதை செய்யறதுல நான் தாமதிக்க கூடாது, இமிடியேட்டா செஞ்சுட்டே இருக்கும். இதுல இன்னொரு பக்கத்துல இந்த உலக சத்தத்துக்கு நான் அதிகம் செவி கொடுக்காதபடி என் சத்தத்தை, என் காதை விலக்கி, அதான் ஆண்டவர் சொல்றா, என் நாடுகள் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்க விலகி ஓடும். என் சத்தத்தை அதை அறிந்திருக்கிறபடினா அந்த சத்தம் கேட்டு நடக்கிற ஆட்டதா அவர் மேய்ச்சல் உள்ள இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். என் சத்தத்துக்கு. அப்ப என் காதுல அவர் சத்தம் கேட்கணும். கேட்கிறது மட்டும், அவர் என்னென்ன சொல்றாரோ, அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க. ஆமென். சிலது என்கிட்ட மாற்ற சொல்றாரா? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை பேச வைக்கிறார். நேற்றைக்கு அர்ப்பணிக்க சொன்னார். ஆமாம், அர்ப்பணிக்கிறோமா? அல்லேலூயா. சிலது என்னை விட்டு மாற்ற சொல்றார். மாற்றம். இதை நான் செவி கொடுக்க செவி கொடுக்க செவி கொடுக்க இந்த வேலைக்காரங்க, ஆமாம், இதுக்கு முன்னாடி யாரோ சொன்னதை கேட்டுட்டு இருந்த வேலைக்காரங்க இப்போ அவர் சொல்ல சொல்ல செவி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவர் செய்ய சொன்ன காரியம்லாம் ரொம்ப சிம்பிளான காரியம் தான். சிம்பிளான காரியம். பாத்திரத்தை எடுத்து வைக்கிறார், வைக்க முடியாத நமக்கு வைக்க முடியும். தண்ணீரை நிரப்புன்றார், நிரப்ப முடியாத நமக்கு நிரப்ப முடியும். கொண்டு போய் பரிமாறுன்றார், செய்ய முடியாதா? முடியும். எது பண்ண முடியாது? அது அவர் பார்த்துப்பார். ஆமே. நம்ம எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? தண்ணீரை ரசமா மாத்துறது. அதுக்கு சிலர்லாம் கூப்பிட்டு ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் இல்லாம செஞ்சு பார்க்க மாறாது. அது அவர் கிரியை. நம்ம மாற்ற வேண்டியதை மாத்தினா அவர் மாற்ற வேண்டியதை மாற்றிட்டே இருப்பார். நான் என்ன இருந்தாலும் மாற மாட்டேன். நான் இப்படிதான் முடிஞ்ச அவரும் என்ன மாத்திக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கிரியை வேலைக்காரங்க, அடுத்த கிரியை தான் அவர். ஃபர்ஸ்ட் என் கிரியை, அடுத்தது அவர் கிரியை. என் கிரியை நான் சரி செஞ்சா அவர் கிரியை மகத்துவமா என் லைஃப்ல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 3, விளங்கினதின் விளைவு. What happened when his glory was revealed? இந்த இடத்துல ஒரு குறைவை அனுமதித்து கர்த்தர் அதிகாரத்தை எடுத்து அவர் தமது வழியில் ஒரு அற்புதத்தை செய்து மகிமை விளங்கின போது என்ன நடந்தது தெரியுமா? ஹalleluya. 11வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே, கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதலாம் அற்புதம் இனி நடக்க போகிற அநேக அற்புதங்களுக்கு வாசலாய் மாறுது. இந்த வார்த்தையை நான் இப்படி எழுத வைத்தார் ஆண்டவர். அநேகர் வாழ்க்கையில் நடக்க போகும் அற்புதத்திற்கு நீதான் வாசல். You are the doorway to the miracle God is about to do in many lives. நீங்க தான் doorway. உங்களுக்கு செய்யறது நிமித்தம் அநேகர் வரும் காலத்தில் உங்களை வச்சு கர்த்தரை அறிய போகிறார்கள். இவர்களுக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. உங்களை தான் டோர்வேயா அநேக வரப்போகிற தலைமுறைக்கு வைக்க போகிறார். உங்க சொந்தத்துக்கு வைக்க போகிறார். ஏன் ஆண்டவர் என் குடும்பத்தை என்ன மட்டும் இப்படி நடத்துறீங்கன்னா நீதான் கர்த்தருடைய அற்புதம் வெளிப்பட போகிற வாசல். விசுவாசிக்கிற உள்ளங்கள் கைகளை தட்டி நம்பிக்கையோடு ஆராதிக்க பார்க்கலாம். அடுத்து அவருடைய அற்புதம் வெளிப்படுவதற்கு உன் குடும்பத்தை தான் ஃபர்ஸ்டா கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் முதலாவது அற்புதம்
ஆமா, இப்ப எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு மகிமை வெளிப்படுத்துகிறவர். எதை வச்சு சொல்றீங்க? அந்த கானா அவர் வீட்டில் அவர் அற்புதம் செஞ்சார். ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன தேவனை அறியாத ஜனம் என் குடும்பத்தில் இருக்கிறாங்க, என்ன வச்சு சொல்ல போறாங்க, என்ன வச்சு பார்க்க போறாங்க. என் தேசத்தில் இருக்கிற ஜனம் சொல்ல போகுது, அநேகர் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதத்திற்கு கர்த்தர் என்னை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் வாழ்க்கை எத்தனை பேர் ஆவிக்குரிய கண்களோடு பார்க்க போறீங்க? என்ன நிறுத்துவார்? அநேகர் வாழ்க்கையில் அதுதான் பவுல் தான் உபத்திரவப்பட்டதெல்லாம் குறித்து சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? ஆமா, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில், ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆறுதலும் ரட்சிப்பு வர்றதுக்கு அவர் யார் உபத்திரவப்படுத்துறாரு? என்ன ஏன் என்ன இந்த பாதையில் நடத்துறாருன்னா, அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதத்துக்கு நீ தான் டோர்வே. பக்கத்தில் கை கொடுத்த நீங்க தான் டோர்வே. ஆமா, ஒழுங்கா திறந்து கொடுத்துருங்க. கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படுவதற்கான வாசலை திறந்து கொடு சபையே. கர்த்தர் உன்னதாம் மகிமையான ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? அற்புதம் வெளிப்படுவதற்கான டோர்வே மட்டுமல்ல. ஆமென். அதே வசனம் சொல்லப்படுகிறது, கடைசியிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசுவை அநேகர் விசுவாசிக்கிறதற்கு நீதான் டோர்வே, நீதான் வாசல். You are the doorway through which many will come to believe in Jesus. இயேசுவை அநேகர் விசுவாசிக்கிறதற்கு. ஹல்லேலூயா. கொஞ்சம் தத்தக்க நிற்கிறாங்க தெரியுமா சில விசுவாசிகள் அவங்க குடும்பத்தில். அவங்க நம்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, என்ன டோர்வேயா வைக்கிறதற்காக நன்றி அப்பா. நீதான் கர்த்தருடைய வாசல். அற்புதம் வெளிப்படுகிற இது முதலாம் அற்புதம் என்று சொல்லி அவருடைய அற்புதம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய கிரியை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த தலைமுறைக்கு ஸ்டார்ட் ஆகுது. வரப்போகிற ஜனத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆமென், ஆமென். உன் குடும்பத்தில் உன்னை கஷ்டத்தை தெரிந்தெடுத்தது இதுக்குதான். ஆமென். சில உன்னை விக்கிரக கோட்டையிலிருந்து கர்த்தர் தெரிந்தெடுத்தது இதுக்குதான். ஆமென், 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 ஆமென். உன் சொந்தங்கள் நடுவில் கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்தது இதுக்குதான். நீதான் டோர்வே.